குட் ஈவினிங் ஆல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். JCI India Zone 16 JCI Ranipet Power City online training program series in the name Living Ethics is hereby called to order. JC Creed. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சுதந்திரமான முறையில் சிறந்த வகையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. Welcome address. It is my privilege and with great pleasure I welcome you all to this online training program, which is part of the continuous series Living Ethics organized by JCI Ranipet Power City. Today's session will focus on the topic why social service, which is need of the hour, and we are honored to have JC Premanand Pandian as our esteemed speaker. Welcome you, sir. We extend our warmest welcome to our distinguished past presidents, present and future leaders, esteemed participants, and all attendees who have joined us today. Your presence and commitment to learning are fully appreciated, and we are delighted to have you with us. Welcome you all once again. Thank you. Now it's time to start the session. It is my pleasure to invite our esteemed trainer, JC Premanand Pandian, to take over. Sir, we would like to introduce yourself before getting into today's session. Over to you, sir. Thank you, meeting chairman. Thank you, sir. So, நான் பேச கேக்குதுங்களா? Yes, sir. கேக்குது, sir. Okay. வாழும் கலையை திறம்பட மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய JCI ராணிபெட் பவர் சிட்டி கிளை இயக்கத்துக்கும் அதன் தலைவருக்கும் இந்த மீட்டிங்கோட சேர்மன் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் இந்த ப்ராஜெக்டுக்கு மிகப்பெரிய தூணாக எப்பயுமே இருக்கக்கூடிய செல்வம் JC செல்வம் அவர்களுக்கும் செந்தில் முருகன் JC செந்தில் முருகன் சார் அவர்களுக்கும் திருக்குமரன் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். என்னுடைய பேர் JFM பிரேமானந்த் பாண்டியன். என்னுடைய பயணத்தை பார்த்தீங்கன்னா நான் 2ஆம் தலைமுறை JC. என்னுடைய ஜூனியர் JC வந்து JCI நெய்வேலியிலேருந்து தொடங்கினேன். இன்னைக்கு 2018லேருந்து JCI சென்னை சினர்ஜி கிங்ஸ் அப்படின்ற கிளை இயக்கத்தில் தொடர்ந்து என்னுடைய JCI உறுப்பினராகவும் 2022ல் JCI சென்னை சினர்ஜி கிங்ஸ் கிளை இயக்கத்துக்கு பிரசிடெண்ட்டாகவும் 2023ல் ஜோன் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் 2024ல் ஜோன் டைரக்டர் ட்ரைனிங்காகவும் இந்த வருஷம் ஜோன் டைரக்டர் மேனேஜ்மெண்ட்டாக செயல்பட்டுட்டு வரேன். இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரைனிங்குள்ளே போயிடலாம். இந்த லிவிங் எத்திக்ஸ் ஒய் சோஷியல் சர்வீஸ் அப்படின்ற டாபிக் உள்ள இந்த 25 நிமிஷம் நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணப்பட்டு ஒன்றா சிந்திக்கலாம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இந்த 25 நிமிஷம் நம்ம சேர்ந்து சிந்திப்போம். என்னுடைய ஒரே ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் சர்வீஸ் பண்ண செலிபிரிட்டிஸ் ஒரு 4-5 பேர் சொல்ல முடியுங்களா? Participants, you can use chat box. நீங்க chat boxல உங்களோட மெசேஜ் போடலாம், ஆன்சர்ஸ் ரிப்ளை பண்ணலாம் சார். இல்ல சேர்மன், எனக்கு chat box தெரியல, நீங்க ஆன்சர் வந்தா மட்டும் சொல்லுங்க. ஷூர் சார். யாரும் போடலாம். அவங்களால மியூட் பண்ண முடியல அப்படின்னா உங்களால மியூட் பண்ண முடியல, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, we will unmute you. சோ ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. அன்னை தெரசா. சார். வேற எந்த செலிபிரிட்டிஸ் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கிறோம்? ரத்தன் டாடா சார். ரத்தன் டாடா, அன்னை தெரசா, ரத்தன் டாடா, வேற இன்னும் ஒரு 2-3 பேர் சொல்லுங்களேன். விஜயகாந்த் சார். ஆக்டர் பாலா அப்படி மெசேஜ் வந்துருக்கு சார். ஆக்டர் பாலா.
காமராஜர், காமராஜர். சரிங்க. இந்த நர்மதமன், சோனு சூட் அமைச்சிருக்காங்க சார். சோனு சூட், சோ அண்ட் சோ. சோனு சூட் சார். சோனு சூட் சோனு ஆக்டர். சூத். ஓகே. சோனு சூத். ஓகே. சோனு சூத், அன்னை அஜித் குமார். தெரசா, காமராஜர், இவங்க எல்லார் பேரு மத்தியில ஒரே ஒரு கேள்வி நான் இந்த ட்ரைனிங் செஷன்ல மாறுபட்டு சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது ஏன் நாமளா இருக்கக்கூடாது? இந்த சோசியல் சர்வீஸ் அப்படின்றப்ப எல்லார் பேரையும் நம்ம மத்தவங்கள சொல்றோம். ஏன் நாமளா இருக்கக்கூடாது? அப்படின்ற ஒரு கோணத்துல இந்த 25 நிமிஷம் சேர்ந்து சிந்திப்போம். இந்த கேள்வியோட கடைசியா இனிமேட்டு நான் அதிக கேள்வி கேட்க விரும்பல. கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் நாமளா இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சேர்ந்து சிந்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ சோசியல் சர்வீஸ்னா என்ன? அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுங்களா? சோசியல் சர்வீஸ்னா என்ன அப்படின்னு சேர்மன் யாருக்காவது ஒருத்தருக்கு பர்மிஷன் குடுத்து அன்மியூட் பண்ணுங்க. எஸ் சார், எஸ் சார். பார்ட்டிசிபென்ட் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நம்மளுடைய நலனை கருதாம மற்றவங்களோட நலனை கருதி பொது நலனை கருதி நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். தேங்க்யூ விஜயன் சார். வேற ஏதாவது ஒரு பதில் இருக்குங்களா? சரிங்க சார். அந்த ஒரு எதிர்பார்க்காத சர்வீஸ் டு பீப்புள். சர்வீஸ் டு பீப்புள். சரிங்க. இந்த சோசியல் சர்வீஸ் அப்படின்ற டாபிக் வந்ததும் நிறைய செலிபிரிட்டிஸை பத்தி கேட்டோம். மதர் தெரசா, காமராஜர், விஜயகாந்த், சோனு சூத் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொன்னோம். நம்ம வீட்டில் இருந்தபடியே நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சோசியல் சர்வீஸ் அப்படின்றது வெளியில போய் ஒரு 100 பேர் 200 பேருக்கு உதவி செஞ்ச பிறகுதான் நமக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு திருப்தி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, இன் மை ஒப்பீனியன், நீங்க ஒரு மாரலி எத்திக்கல் இண்டிவிஜுவலா இருந்தீங்க அப்படின்னா அதுவே சோசியல் சர்வீஸ்க்கு ரொம்ப மிகப்பெரிய குவாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்மையா இருக்கீங்களா? உங்கள் இல்வாழ்க்கையில் உங்க நண்பர்கள் கூட நேர்மையா இருக்கீங்களா? மத்தவங்க கூட கருணையா இருக்கீங்களா? நீதியும் நியாயமும் உள்ளவரா இருக்கிறீங்களா? மத்தவங்க இடத்துல மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்கிறீங்களா? இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருந்தா அதுவே சோசியல் சர்வீஸ் பண்ணதுக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் 20 நிமிஷம் நம்ம சேர்ந்து சிந்திக்க போறோம். அது எப்படி? அது ஏன் எனக்கு அந்த உணர்வு வந்தது? சோசியல் சர்வீஸோடைய பார்வை எனக்கு ஏன் இப்படி வந்தது? அப்படின்றத உங்ககிட்ட பேச நான் ஆசைப்படுறேன். முதல் பார்வை எனக்கு வந்து மார்ச் 13ல வித்தியாசமா ஒரு சோசியல் சர்வீஸ்னா என்ன அப்படின்றப்ப ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த ஹெச்எம் பார்க்குறப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. அது ஏன் இந்த ஹெச்எம் பார்க்குறப்ப ஞாபகம் வந்ததுன்னா, ஆந்திராவில் ஒரு பென்டாசில்லா பாரிஷாத் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல ஒரு மார்னிங் ப்ரேயர் நடந்து முடிஞ்ச உடனே அந்த ஸ்கூலோடைய ஹெச்எம் எல்லார் முன்னாடியும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு எல்லார் முன்னாடியும் அவரை தானே வருத்திக்கிறாரு. ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்க எல்லாருமே சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க. அசைன்மெண்ட் கொடுத்தா, ஹோம்ஒர்க் கொடுத்தா சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஹெச்எம் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு பதிலா பனிஷ்மெண்ட் நானே உங்களுக்கு முன்னாடி செய்றேன்னு சொல்லி, அந்த ஆடிட்டோரியத்துல அத்தனை ஸ்டூடண்ட்ஸோட முன்னிலையில எல்லார் முன்னாடியும் கீழ விழுந்து, அவருக்கு தன்னை தானே பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அத்தனை ஸ்டூடண்ட்ஸுமே செஞ்ச செயல் என்ன தெரியுங்களா? வேணாம் சார், நீங்க அப்படி செய்யாதீங்க. இனிமேட்டு நாங்க எல்லாருமே ஒழுங்கா படிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஒரே ஒரு சின்ன சோசியல் சர்வீஸை பத்தி ஒரு வித்தியாசமான கோணத்துல அதை அணுகணும்னு நினைச்சது இந்த ஹெச்எம் னால தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே சோசியல் சர்வீஸ், காமராஜர், அன்னை தெரசா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஆனா நம்ம நடைமுறை வாழ்க்கையில தன்னலன் இல்லாம மத்தவங்களுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நபரும் இந்த ஹெட் மாஸ்டரும் ஒருத்தர். இவரு
மற்றவங்களை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக செஞ்ச செயலை நான் மிகப்பெரிய சோஷியல் சர்வீஸா கண்டிப்பா நான் பார்க்கிறேன். இப்போ சோஷியல் சர்வீஸ் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா, சோஷியல் சர்வீஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு உதாரணமா ஒரு HM பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஒய் சோஷியல் சர்வீஸ்? ஏன் சோஷியல் சர்வீஸ் தேவைப்படுது? ஏன் சோஷியல் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். ஒரு விதையை எடுத்து ஒரு மண்ணில் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அந்த விதை எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த விதை எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் அந்த விதை கடைசியா தன்னுடைய வேற மண்ணுக்கு கீழவும் தன்னுடைய பிளான்ட்டை மண்ணுக்கு மேலேயும் வளர்க்குது. இதனுடைய அறிவு அந்த விதைக்கு யார் கொடுத்தா? என்னோட சேர்ந்து சிந்திச்சு பாருங்க. ஒரு விதை எந்த டைரக்ஷன்ல மண்ணில் போட்டாலும் அதனுடைய வேர் மண்ணு கீழையும் அதனுடைய பிளான்ட் மண்ணுக்கு மேலேயும் வளரக்கூடிய அறிவை அந்த விதைக்கு யார் கொடுத்தா? ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதை வளரக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு மனிதன் மண்ணுல பிறந்து வளரக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. நீங்க கூகுள்ல பண்ணி பாருங்க. யூ வில் ஃபைண்ட் த ஆர்டிக்கிள். மனித வாழ்க்கைக்கும் ஒரு விதை மண்ணுல இருந்து வளர்றதுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. என்னுடைய ஒரே ஒரு பதில் ஒய் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதையை வச்சு இந்த விதையை பத்தி படிச்ச ஒரு அனுபவத்தில் நான் சொல்றேன். நாம மனுஷங்களா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். அந்த சோஷியல் சர்வீஸ் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. உங்கள் வீட்டில் உங்கள் உறவினர்களோடு உங்கள் நண்பர்களோடு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா? உங்கள் நேர்மையும் உங்கள் பக்குவமும் மற்றவர்களை உத்வேகப்படுத்துகிறதா? அதுதாங்க சோஷியல் சர்வீஸ். ஏன் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம மனுஷனா இருக்கிறோம், அதனால சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். சோஷியல் சர்வீஸ்னா நான் நேர்மையா இருக்கிறது, என்னை சுத்தி இருக்கிறவங்களை அன்பா பார்த்துக்கிறது, மற்றவங்களோட முன்னேற்றத்துக்கு நான் மிகப்பெரிய காரணியா இருக்கிறது. இதுதாங்க சோஷியல் சர்வீஸ். இதுதான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு சேர்ந்து சிந்திக்க போறோம். சரிங்க. வாட் இஸ் சோஷியல் சர்வீஸ் பார்த்தோம். ஒய் சோஷியல் சர்வீஸ் அப்படின்றது நம்ம மனுஷங்களா இருக்கிறோம்னா கண்டிப்பா சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்த கட்டத்துக்கு போய் நான் சிந்திக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் சார் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு 7 குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த 7 குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா யூ கேன் டூ அ சோஷியல் சர்வீஸ் அண்ட் யூ வில் ஆல்சோ பி அ செலிபிரிட்டி இன் த சொசைட்டி அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. முதல் விஷயம், முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப்லெஸ்னஸ். ஹெல்பிங் அதர்ஸ் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன். இதுக்கு உதாரணமா என்னுடைய நண்பனை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். காலேஜ் படிக்கிறப்ப என்னுடைய நண்பன் பேரு சரவணன். அவனும் நானும் ஒரே அறையில தங்கியிருந்தோம். அவனோட வித்தியாசமான பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நண்பனுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம். அவன் நைட்டு 10 மணிக்கு தூங்கிடுவான். தூங்கின பிறகு ஒரு சிலருக்கு இந்த பழக்கம் இருக்கும். நைட்டு 2 மணிக்கோ 3 மணிக்கோ ஒரு பயோ பிரேக் எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். என் நண்பனுக்கும் இருந்துச்சு. எங்க ரூம்ல ஒரே ஒரு சார்ஜர் தான் இருக்கும். அந்த சார்ஜர்ல என்னுடைய மொபைலும் அவனுடைய மொபைலும் சேர்ந்து சார்ஜ் பண்ணுவோம். அவன் 10 மணிக்கு அவனுடைய மொபைல் எடுத்து சார்ஜ் பண்ணிடுவான். 3 மணிக்கு அவன் எந்திரிக்கிறப்ப அந்த சார்ஜர் ரிமூவ் பண்ணி என் மொபைல் சார்ஜ் போட்டு படுத்துருவான். இது என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க நைட்டு யோசிச்சு பாருங்க. உங்க மொபைல்ல 8% 6% சார்ஜ் இருக்கும். நீங்க காலையில எந்திரிச்சு பார்க்குறப்ப உங்க மொபைல்ல 100% சார்ஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி சார் சோஷியல் சர்வீஸா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இந்த செல்ஃப்லெஸ்ஸான பிஹேவியர் என்னோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, என்னுடைய வீட்லயோ இல்ல வேற எங்கேயாவது நான் போகும்போது என் பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பனுக்கு மொபைல் சார்ஜ் பார்ப்பேன். கம்மியா இருந்ததுன்னா என்னுடைய சார்ஜ் போட்டு முடிச்ச பிறகு அவனுக்கு போட்டு வைப்பேன். அவங்க எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதனால எங்க நட்பு வளரும்.
எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபு ஃபோனை எடுத்து அவங்க சார்ஜ் கம்மியாக இருந்ததுன்னா நான் சார்ஜ் போடுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த செல்ஃப்லெஸ்ஸான பிஹேவியர், இந்த குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா? தட் இஸ் கால்ட் சோஷியல் சர்வீஸ். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க குடும்பத்திலயும் சரி மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அதனுடைய முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னா செல்ஃப்லெஸ்னஸ். மத்தவங்கள்ட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்காம, அவங்களுக்கு என்ன குடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த குவாலிட்டி உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பத்தி. இந்த எம்பத்தி அப்படின்றது வந்து ரொம்ப நெறைய விஷயங்கள், நெறைய ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல சிம்பத்திக்கும், எம்பத்திக்கும் நெறைய வித்தியாசங்கள் நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த எம்பத்தி அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கு தமிழ்ல ஒரு 7 வார்த்தை சொன்னா எல்லாருக்கும் அழகா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த 7 வார்த்தை என்ன அப்படின்னா, அறிவினால் ஆகுவது உண்டோ, பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை அப்படின்னு தமிழ் சொல்லி தருது. இந்த எம்பத்திக்கான சிறந்த விளக்கம் தமிழ் சொல்லி தருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எம்பத்தி அப்படிங்கிறது அறிவு இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லையாம். எப்ப இந்த அறிவு இருக்கிறதுக்கு பயன் கேட்டீங்கன்னா, பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை அப்படின்னு தமிழ் சொல்லுது. அடுத்தவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் எனக்கு ஏற்பட்ட மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதுதான் எம்பத்தி அப்படின்னு தமிழ் சொல்லி கொடுக்குது. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை அப்படின்றது தான் அந்த 7 வார்த்தை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்க வீட்ல அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், நம்ம ராபிடோவோ இல்ல ஓலாவோ புக் பண்ணுவோம். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படி ராபிடோல, ஓலால புக் பண்றப்ப, நம்ம வீட்டுக்கு வர சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்போம். அந்த ஆட்டோ வந்து இன்னொரு தெரு தாண்டி போய் நிக்கும். அப்ப நம்ம நெறைய முறை கோவப்பட்டுருப்போம். ஒரே ஒரு முறை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏன் அவங்களுக்கு அப்படி காட்டுது? ஏன் அவங்க அந்த தெருவுல போய் நிக்கிறாங்க? அப்படின்னு பார்க்கிறப்ப, அந்த அப்ளிகேஷன்லயே பார்த்தீங்கன்னா, தப்பா காட்டுது. அதனால அவர் வந்து அங்க போய் நிக்கிறாரு. இப்போ கோவப்படாம, நம்ம நிதானமா யோசிச்சு, அடுத்தவங்களுக்கு ஏன் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கிறப்ப, இந்த எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த ஓலா டிரைவர் என்ன சொன்னார்ன்னா, "சார், அடுத்த தெரு மாத்தி போனா எல்லாருமே பயங்கரமா திட்டுவாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் தான் அந்த ஃபோன வாங்கி என்ன ஆச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைமா வாங்கி பார்த்தீங்க" அப்படின்னு சொன்னாரு. அந்த விஷயம் அவரு மனசுல ஏற்படுத்தின மகிழ்ச்சி, எனக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணதுக்கான திருப்தி எனக்கு கிடைச்சது அப்படின்னா, 2வது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, இந்த எம்பத்தி தான். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவர் துன்பம், உங்கள் துன்பம் போல கருத வேண்டும் என்றால், அதுவும் ஒரு சோசியல் சர்வீஸ் தான் அப்படின்றது என்னுடைய 2வது பார்வை. 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பெக்ட். எல்லாரையுமே ஒண்ணா பார்க்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி. ஜே.ஆர்.டி. டாட்டா நமக்கு தெரியும். முன்னாள் டாடா குரூப்போடைய சேர்மன் ஜே.ஆர்.டி. டாட்டா. அவரோட வாழ்க்கை வரலாறுல ஒரு மிகப்பெரிய குறிப்பு இருக்கு. அந்த குறிப்பு ஏன் சோசியல் சர்வீஸ்க்கு ரெஸ்பெக்ட் அப்படின்ற விஷயம் ரொம்ப மிகப்பெரிய குவாலிட்டி அப்படின்றத எனக்கு கத்துக் கொடுத்த விஷயத்த உங்ககிட்ட பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஜே.ஆர்.டி. டாட்டாவோட வாழ்க்கை வரலாறுல ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்காக அவர் போறாரு. அவர் போன இடத்துல ஃப்ரெண்ட் அவர்கிட்ட சொல்றாரு, "ஜே.ஆர்.டி. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு விஷயத்துக்காக. என்னைய நினைச்சு நானே கஷ்டப்படுறேன்" அப்படின்னு ஜே.ஆர்.டி. டாட்டா கிட்ட தன்னுடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு. இப்ப ஜே.ஆர்.டி. என்ன விஷயம்னு கேட்டப்ப ஃப்ரெண்ட் சொன்னாராம், "என்னோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த பென் இருக்குல்ல, இந்த பென் வந்து நான் 100 பென் எங்க வீட்ல வச்சிருக்கிறேன். ஏன் 100 பென் வாங்குனேன்னு கேளுங்களேன்." ஏன் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, "இந்த பென்னு நான் எங்க எடுத்துட்டு போனாலும் நான் கண்டிப்பா தொலைச்சிடுறேன். ஆனா வீட்டுக்கு போய் திரும்ப அந்த ரொம்ப விலை மலிவான பென்னுன்றதுனால இன்னொரு பெண்ண எடுத்து வச்சுக்கிட்டு, நான் தொடர்ந்து இந்த மாரி வாங்கி, வாங்கி செலவு பண்றேன். பெண்ண தொலைக்கிறத நெனச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொன்ன உடனே ஜே.ஆர்.டி. டாட்டா என்ன சொன்னாரு அப்படின்னா, "இங்க பாருடா, உன்னால எவ்வளோ காஸ்ட்லியா ஒரு பென் வாங்க முடியுமோ, அந்த பென் வாங்கி வச்சுக்கோ.
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து பாரு, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த நண்பர் ஒரு பெரிய பென்னு, ரொம்ப காஸ்ட்லியான பென்னை வாங்கிட்டு வந்து அந்த பென்னை எடுத்துட்டு வந்து 2 மாசம் கழிச்சு ஜேஆர்டி டாடா கிட்ட பார்த்தப்ப, ஜேஆர்டி, என்னோட லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த பென்னு நீ சொன்ன மாதிரி நான் வாங்கிட்டேன், இதுவும் தொலைல. நிறைய நண்பர்கள் வந்து இப்ப என்கிட்ட இயல்பா பேசுறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப சகஜமா என் கூட இப்ப பேசுறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாராம். ஏன் இந்த மாற்றம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு ஜேஆர்டி கிட்ட கேட்டப்ப ஜேஆர்டி டாடா சொன்னாரா, நீ எப்போ உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதனுடைய மதிப்பை நீ உணர்றியோ அப்போ உன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் தர ஆரம்பிக்கிற அப்படின்னு அவர் சொன்னாராம். எப்படி அப்படின்னு கேட்டப்ப, இந்த பெண்ணு ரொம்ப விலை மலிவான பெண்ணுன்னு நினைக்கிறப்ப இது தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது காஸ்ட்லியான பெண்ணு அப்படின்னு நினைக்கிறப்ப உனக்கு அதை தொலைக்க மனசே வரல அப்படின்னு சொன்னாரு. இந்த பெண்ணு மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையுமே விலை மதிக்க முடியாத பொருள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாரையுமே சமமா நினைக்கணும் அப்படின்ற குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, தட் இஸ் த பிக்கஸ்ட் சோஷியல் சர்வீஸ் யூ ஆர் டூயிங் டு த சொசைட்டி. இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது மற்றவங்க எல்லார்கிட்டையும் நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள், உங்களை அணுகக்கூடிய ஒரு பொருள், உங்களை அணுக வரக்கூடிய ஒரு நபர், உங்ககிட்ட எப்பயாவது ஒரு முறை பேசக்கூடிய நண்பர் எல்லாரையுமே மிகப்பெரிய காஸ்ட்லியான பொருள் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, எந்த உறவும் எந்த பொருளும் உங்களிடம் இருந்து தொலைவே தொலையாது அப்படின்றது தான் ஜேஆர்டி டாடா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். அது எப்படி சோஷியல் சர்வீஸா மாறும் அப்படின்னா, தன்னுடைய நண்பர் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அந்த ஒரு செயல் காட்டுச்சு அப்படின்னா, அந்த மிகப்பெரிய விஷயத்த சொல்லிக் கொடுத்த ஜேஆர்டி டாடா தன்னுடைய நண்பர் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உறவுகளோ உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளோ தொலையக்கூடாது என்று ஆசைப்பட்டால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய செயல், அத்தனை பொருளும் அத்தனை நபரும் ரொம்ப காஸ்ட்லியான பொருள், ரொம்ப காஸ்ட்லியான நபர் என்று நீங்கள் தொடர்ந்து நினைத்து கொண்டே வந்தால் நீங்களும் சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய 3வது குவாலிட்டியை அடைகிறீங்க. தட் இஸ் கால்ட் ரெஸ்பெக்ட். 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் கால்ட் வெர்ச்சு. இந்த வெர்ச்சு அப்படின்றது upholding the moral and ethical principles அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மாரலா இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நேர்மறையா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அழகா சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷப்படுறீங்களா, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா நல்லா அந்த சந்தோஷம் எதனால வருதுன்னு யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா சந்தோஷப்படுங்கன்னு தமிழ் சொல்லுது. அது எப்படி சார் சந்தோஷப்படுறத யோசிச்சு பார்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்லுது. நீங்க நல்லது செய்யறதுனால வரக்கூடிய சந்தோஷம் மட்டும்தான் ஒரிஜினல் சந்தோஷம் அப்படின்னு தமிழ் சொல்லுது. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்லுது. மற்ற எல்லா சந்தோஷத்தும் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு தமிழ் சொல்லுது. ஒரு வாழ்க்கையில ஒருவரோட வாழ்க்கையில நீங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, அறம், நல்ல விஷயங்களை செஞ்சு அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, யூ ஆர் டூயிங் அ சோஷியல் சர்வீஸ். நல்லது செஞ்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா. 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டெகிரிட்டி. இந்த நேர்மைத்தனமா இருக்கிறது வந்து மிகப்பெரிய சோஷியல் சர்வீஸ் அப்படின்றது என்னுடைய பார்வை. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, சமீபத்துல Facebookல ஒரு விஷயம் படிச்சேன். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய வாழ்க்கையில பெரிய தோல்வி அடைஞ்சு துவண்டு போய் உட்கார்ந்துடுறாரு. அவர் போய் உட்கார்ந்த பிறகு நம்ம வாழ்க்கையில இனிமேல் எந்திரிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட காசே இருக்காது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பல நாள் வருத்தப்படுறாரு. ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறப்ப
நிறைய பேர் பெரிய கார்ல போறாங்க, பைக்ல போறாங்க. நிறைய பேர் இவருக்கு வந்து ஐடியா குடுக்குறாங்க. கெட்ட கெட்ட ஐடியாவா குடுக்குறாங்க. அப்புறம் இவருடைய வாழ்க்கையில நான் நேர்மையா தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவரு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறப்ப, ஒரு பெரிய குப்பை தொட்டியில நிறைய குப்பைகள அள்ளி கொட்டிட்டு போறாங்க. கொட்டிட்டு போனோனே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து அந்த குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்லாம் ஒருத்தர் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர், புக்ஸ் எல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய விறகு கட்டை, அது எதுக்காவது பயன்படும்னு சொல்லி ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு. அவருக்கு ஒரு சிந்தனை வந்ததாம். ஒரு குப்பை தொட்டியில இருந்து ஒரு 4 பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நேர்மையா சிந்திச்ச அந்த தொழிலதிபருக்கு, திரும்ப அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தொழில் செஞ்சு முன்னேறினதா ஒரு கதை படிச்சேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவண்டு போய் உட்கார்ந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய துயரம் உங்கள் மடியில் வந்து உட்கார்ந்திருக்கிறதா? என்ன செஞ்சாலும் பரவால்ல. நீங்க நேர்மையா சிந்திங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கெட்ட விஷயம் ஒண்ணு செய்யும்போது, நம்மள மட்டும் பாதிக்கல, இன்னொருத்தர பாதிக்குது. சோசியல் சர்வீஸ் அப்படின்றது மத்தவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கணும். மத்தவங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய இம்பாக்ட் தரக்கூடிய செயலா இருக்கணும். அந்த நேர்மை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தொழிலதிபர் கடைபிடிச்சதுனால தான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை அவர் தப்பான செயல் செஞ்சிருந்தா அப்படின்னா, அவரும் கெட்டு போயிருப்பாரு. அவர் யாருக்கு பண்ணாங்களோ அவங்களும் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். இந்த இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறப்ப ஒரு யோசனை வந்தது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களும் மகாத்மா ஆகலாம் அப்படின்ற ஒரு ட்ரெய்னிங் செஷன் இண்டிவிஜுவல் டெவலப்மென்ட் ட்ரெய்னிங் செஷன் எடுத்தப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாமளும் மகாத்மா ஆக முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகலாம். நீங்க ஒரு 21 நாள் யார் உங்கள எது செஞ்சாலும் உங்களுக்கு கோவமே வரல, கோவமே படக்கூடாது. யார் கேட்டாலும் நான் உண்மைய தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி 21 நாள் கடைபிடிச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அந்த 21 நாளும் நீங்களும் மகாத்மா. மகாத்மா அப்படின்றது என்னுடைய பார்வையில ஒரு தனிப்பட்ட நபரா நான் பார்க்கல. அது ஒரு நிலையா பார்க்கிறேன். அந்த நிலையில போய் நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா, மத்தவங்க இடத்துல அகிம்சை வழியா நீங்க பயணிச்சீங்க, முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்களும் மகாத்மா ஆகலாம் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி செஞ்சீங்கன்னா, யூ ஆர் டூயிங் அ சோசியல் சர்வீஸ் டு யூ அண்ட் த சொசைட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பேஷன். இந்த கம்பேஷன் அப்படின்ற விஷயம் ஷோயிங் கைண்ட்னஸ் அண்ட் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் நீட். இந்த விஷயத்த கேள்விப்பட்டறப்ப சோசியல் சர்வீஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுல என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தஞ்சாவூர் கலெக்டர் பிரியா பங்கஜம் அப்படின்ற நம்ம தஞ்சாவூர் கலெக்டர் கிட்ட ஒரு வயதான நபர், ஒரு பெண்மணி வந்து ஒரு மனு குடுக்கறதுக்காக வருவாங்க. மனு குடுக்க வரப்ப அவங்க செப்பல கழட்டி வச்சுட்டு திரும்ப இவங்ககிட்ட வந்து அத வாங்குவாங்க. அப்ப அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "இல்ல, இல்ல உங்ககிட்ட நான் மனுலாம் வாங்க மாட்டேன். நீங்க முதல்ல அந்த செப்பல போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வர சொல்லி அந்த மனுவ வாங்கி அவங்களுக்கு ஒரு இளநீ வாங்கி குடுத்து, அவங்கள குடிக்க வச்சு, அவங்களோட கோரிக்கைய நிறைவேத்தினேன்." அந்த பிரியா பங்கஜம் அப்படின்ற ஒரு கலெக்டர் தன்னுடைய வேலைய தான் செஞ்சாரு. ஆனா மிகப்பெரிய சோசியல் சர்வீஸா அத நான் என்னுடைய பார்வையில பார்க்கிறேன். இஃப் யூ ஆர் கம்பேஷன், நீங்கள் மற்றவரிடத்தில் கருணையாக இருக்கிறீர்களா? மற்றவரிடத்தில் இரக்கத்தோடு இருக்கிறீர்களா? அது மிகப்பெரிய சோசியல் சர்வீஸ். நீங்களும் ஒரு செலிபிரிட்டி தான். கடைசியா ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எம்பவர்மென்ட். இந்த செல்ஃப்லெஸ்னஸ், எம்பத்தி, ரெஸ்பெக்ட், வெர்ச்சு, இன்டெகிரிட்டி, கம்பேஷன், இந்த எம்பவர்மென்ட் அப்படின்ற கடைசி விஷயத்த சொல்லி, இந்த 7 விஷயமும் நீங்க உங்க வாழ்க்கையில வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க, இல்ல செய்ய போறீங்க. இதுல ஒரு சிலது செய்றீங்க அப்படின்னா, நீங்களும் சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு செலிபிரிட்டி தான் அப்படின்றது என்னுடைய பார்வை. இந்த எம்பவர்மென்ட் அப்படின்ற வரப்ப, எனக்கு ஒரு மனிதர் ஞாபகம் வருவாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்காரி மத்தாய். இந்த வங்காரி மத்தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்க நாட்டுல
2004 நோபல் பரிசு வாங்கின வங்காரி மத்தாய். அவங்கள கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த வங்காரி மத்தாய் 2004 நோபல் பரிசு வாங்கி விட்டு அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அக்செப்டன்ஸ் ஸ்பீச்ல அவங்க பேசின ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா அவங்களோட ஃபுல் ஸ்பீச்சை கேளுங்க, சூப்பரா இருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் ஸ்பீச்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எப்படி உங்களால நோபல் பரிசு வாங்க முடிஞ்சது? நீங்க எப்படி நோபல் பரிசு வாங்குனீங்க? எப்படி அது சாத்தியப்பட்டது? அப்படின்னு நிறைய பேர் கேட்டப்ப, வங்காரி மத்தாய் ஒரு சின்ன கதை சொல்லி அவங்க முடிச்சிருப்பாங்க. அது என்ன கதை அப்படின்னா, காட்டுல அடிக்கடி காட்டுத்தீ பரவும். அப்ப இந்த காட்டுத்தீ எல்லா இடத்துலயும் பரவுறப்ப எல்லா மிருகங்களும் ஒரு ஆத்தோடைய கரையை தேடி ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த காட்டுல வாழக்கூடிய ஒரு தேன் சிட்டுக்குருவி, ஹம்மிங் பேர்ட், இந்த ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை சைஸ் தான் இருக்கும் அந்த ஹம்மிங் பேர்டு. அதனுடைய அழகால அந்த ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து எங்கெல்லாம் வந்து அங்க காட்டுத்தீ பரவுதோ அங்க போய் தன்னோட அழகால தண்ணி எடுத்துட்டு வந்து கொட்டுமா. ஒரு வித்தியாசமா சிந்திக்கிற மாதிரி அந்த இடத்துல பாஸ் பண்ணி வங்காரி மத்தாய் ஒரு கேள்வி கேட்பாங்க. இவ்வளோ பெரிய மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, குதிரை எல்லாமே இந்த தீயை பார்த்து பயந்து ஆத்தோரமா ஓடுறப்ப, ஹம்மிங் பேர்ட் மட்டும் தன்னுடைய சின்ன அழகால ஏன் அந்த தண்ணி எடுத்துட்டு போய் கொட்டுது அப்படின்னா, இந்த காட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு. இந்த காட்டுல தான் நான் உயிர் வாழ்றேன். இங்க ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பேரிடருக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த உதவினால அந்த மிகப்பெரிய பேரிடர் நிக்குதா இல்லையான்றத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எப்படி அந்த தேன் சிட்டுக்குருவி தன்னுடைய சின்ன அலகால 2, 3 சொட்டு தண்ணியா இருந்தா கூட இந்த சமூகத்துக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற உணர்வு அதுக்கு இருக்குதோ, அந்த அந்த உணர்வுல தான் நான் வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ அம் அ ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை நிறைவு செஞ்சிருப்பாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஹம்மிங் பேர்டுன்னு அவங்கள ரொம்ப சின்னதா சொல்லிட்டாங்க. அந்த ஹம்மிங் பேர்ட்னால மிகப்பெரிய சின்ன ஹம்மிங் பேர்ட்னால மிகப்பெரிய நோபல் பரிசு வாங்க முடியும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பா நம்ம மிகப்பெரிய செலிபிரிட்டியா வருவோம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இறுதியா அப்படி சொல்லி நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்கு தன்னலமற்று உதவி செய்பவரா? நீங்கள் மற்றவர் துயரத்தை தன் துயரமாக எண்ணி அவர்களுக்காக உதவி செய்பவரா? நீங்கள் எல்லோரையும் உங்களைப் போல நேசிப்பவரா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையானவரா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் கருணையை காட்டுவீர்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மற்றவர்களை பேச்சினாலோ உங்கள் செயலினாலோ உத்வேகப்படுத்த முடிகிறதா? நீங்களும் ஒரு சோசியல் செலிபிரிட்டி, சோசியல் சர்வீஸ் செலிபிரிட்டி என்ற விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சர்வீஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு லெட்டருக்குமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து நமக்காக வாழாம அடுத்தவங்களுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த இந்த ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள சொல்லி முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். Now it's time for the participants. I request any 2 participants to give your feedback. Feedback கேட்கலாம், இல்லை with the permission of trainer you can ask doubts also. எஸ் சார், இளங்கோ சார், நீங்க பேசலாம் சார். சார் இளங்கோ சார், நீங்க பேசலாம். நர்மதா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் மேடம். Hello. எஸ் மேடம், கேக்குது மேடம், நீங்க பேசுங்க. Good evening, everyone. Congratulations, Premanand. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம், எக்ஸலண்டா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ½ hour ப்ரோக்ராம் நினைக்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்குள்ள வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
சில சமயத்துல என்னன்னா நம்ம எதிர்பாராத சிம்பிளா செய்யற ஃபுட்டா இருக்கும். ஆனா அது வந்து கரெக்டா என்னென்ன ப்ரப்போர்ஷன்ல என்னென்ன போட்டா அதோட அவுட்கம் சூப்பர்பா வருமோ அதை எதிர்பார்க்கவே மாட்டோம். ரொம்ப சிம்பிள் ஃபுட் வந்து எக்ஸலண்டா இட் டர்ன்ஸ் அவுட் டு பி an எக்ஸலண்ட் ஐட்டமா வரும். அது மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம்ல நிஜமாவே செம வித்தியாசமா பண்ணியிருந்தாரு பிரேமானந்த். என்ன என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபுட் நியூட்ரிஷியஸா இருக்கணும்னா நான் என்ன இருக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், வெஜிடபிள்ஸோட விட்டமின்ஸ்லாம் நமக்கு ஆட் ஆகணும். இது மாதிரி எல்லாம் இருந்தா தான் ஒரு பெர்ஃபெக்ட் மீல் இல்லையா? அது மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர்ல வித்தியாசமான சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணி அழகா ஒரு 7 விஷயம் குவாலிட்டிஸ் நமக்கு வேணும், சோஷியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்றத சொல்லி ஆஸ் யூஷுவல் நிறைய திருக்குறள்கள்லாம் மேற்கோள் காமிச்சு கடைசியில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, செலிபிரிட்டி அப்படின்னா யாரோ தான் செலிபிரிட்டின்னு கிடையாது, நீங்களும் செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்றத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிதானமா பக்குவமான வார்த்தைகள் பிரயோகங்களோட எக்ஸலண்டா செஞ்சிருந்தீங்க பிரேமானந்த். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் இளங்கோ சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணலாம் சார். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும் பண்ணலாம் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், வில் அன்மியூட் யூ. ஓகே, 2025 அப்படின்னு டைம்ல இருக்கீங்க. யூ கேன் அன்மியூட் சார். 2025. ஹலோ சார். ஹலோ சார். குட் சார். செஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. வித்தியாசமான ஒரு அக்ரானம். சர்வீஸுக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரானம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அண்ட் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னது ஐ திங்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். வித் அந்த பங்காரி மேத்தாயோடது வந்து அதை இங்கே கரெக்டான இடத்துல நீங்கள் கோட் பண்ணது ஆப்டா இருந்துச்சு. ஸோ செஷன் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தி செஷன். தேங்க்யூ ஃபார் அரேஞ்சிங் இட் சார். தேங்க்யூ. 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 And very happy to see Sendil sir after a very long time. Thank you, Kanna. Thank you. Okay, thank you. Right, we'll move on. Now we'll hand over the stage again to the faculty for his closing remarks. செந்தில் சார், தேங்க்யூ சார். என்னோட க்ளோசிங் ரிமார்க்ஸ் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டிக்கும் நம்ம அந்த ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இது என்னன்னா ரெண்டு விஷயம் நான் யோசிக்கிறேன். இந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டு கொடுத்துட்டு அதுக்கு டியூன் போடுறது அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மியூசிக்கை கேட்டுட்டு அதுக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம். நான் 2வது சூஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து இதுக்கு ஏற்ற அவங்க டாபிக் கொடுத்துட்டு சிந்திக்கணும் அப்படின்றப்போ, எனக்கு டாபிக் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன சிந்திக்கலாம், நம்ம என்ன வித்தியாசமாக அதை அணுகலாம் அப்படின்றப்ப எனக்கு ஒரு யோசனை வந்தது. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பொட்டென்ஷியலே என்ன அப்படின்றத நமக்கே தெரிகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டிக்கும் இந்த ஆன்லைன் ட்ரைனிங் சீரீஸ் நடத்தக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ், இதை சேர் பண்ணுறவங்க செந்தில்குமார் சார், இது சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். Now announcement of tomorrow program. Tomorrow program by JC Vijayan on the topic value decision making. I request all of you to join by 8:15 p.m. tomorrow also to give your support. Thank you. Coming to the closing section, vote of thanks.
As we come to end of this insightful session, it is my privilege to extend heartfelt thanks to everyone who made this session a great thing. First and foremost, I would like to express my sincere gratitude to our trainer, J.C. Premanand Pandin sir, for sharing his valuable thoughts, knowledge, and expertise with us. I also extend my sincere thanks to all the participants who spent their valuable time with us for this online training program. Thank you all. JC India Zone 16 JC Radipet Power City online training program in the series Living Ethics is hereby urgent. Thank you all.